أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமும் பெரும் கருணையில் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்களிடம் மக்கள் அதிருப்தியோடையோ அல்லது திருப்தியோடையோ இருப்பது என்பது வழக்கமான ஒன்றுதான். நல்ல ஆட்சியாளர்களும் கெட்ட ஆட்சியாளர்களும் மாறி மாறி வருவதுதான் உலகத்துடைய இயற்கையான ஒரு தன்மையாக இருக்கிறது. கெட்டதுக்கு பிறகு நல்லது வருவதும் நல்லதுக்கு பிறகு கெட்டது வருவதுமாக உலக அரசியல் என்பது எப்போதும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பாக மிக கெட்ட ஒரு ஆட்சியாளர்கள், கெட்ட ஒரு நடவடிக்கைகள், கெட்ட சூழ்நிலைகள் அந்த மக்களிடையே இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கெட்ட விஷயங்களை ஒழித்து அதன் பிறகு நல்ல ஆட்சியை வழங்கினார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய ஆட்சி என்பது எல்லா வகையிலும் நீதியை செலுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாகவும் மக்களுக்கு நலன் தரக்கூடிய ஆட்சியாகவும் இருந்தது என்பதை நீங்கள் ஹதீஸ்களின் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. எளிமையான மனிதர்களுடைய கோரிக்கையை கூட நிறைவேற்றுவாங்க. பிறர் நலம் நாடுவதில் அவ்வளவு முனைப்போடி செயல்படுவார்கள். பெரும்பாலான மக்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் நீதியை நிலைநாட்டுவதில் அல்லாஹ்வின் தூதர் சிறப்பாக செயலாற்றினார்கள் என்பதை திருமறை குர்ஆன்லையும் நீங்கள் பார்க்கலாம், ஹதீஸ்களையும் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நீர் நேரான வழியில் இருக்கிறீர், நேரான வழியில் இருந்து ஆட்சி செய்கிறீர் என்ற அந்த சர்டிஃபிகேட்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். மகத்தான குணத்தில் இருக்கிறீர், நல்ல ஒரு குணத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய நிலையை நன்னிலையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையிலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, அதுவும் சிறப்பான ஒரு ஆட்சியாக தான் இருந்தது. மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த ஆட்சி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை வரலாற்றில் நம்ம பார்க்கணும். சிறந்த ஒரு நீதி நிர்வாகத்தை மேற்கொண்ட ஒரு ஆட்சியாகவும் அது இருந்தது. அதற்கு பிறகு வந்த ஆட்சி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி. முதல் பகுதி அமைதியாக இருந்தாலும் பிற்பகுதியிலிருந்து மக்களுக்கு குழப்ப நிலை ஆரம்பமாகிவிட்ட ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அலி அவர்களுடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஆட்சி மிகவும் குழப்பமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு தந்தது, பெரிய ஒரு கஷ்டத்தை தந்தது. சஹாபாக்களிடையே போரை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி இருந்தது. ஒட்டகப்போர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி தலைமையில் ஒரு படையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் படையும் முஸ்லீம்களே மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய
ஒரு குழப்பமான ஆட்சியாக அது இருந்தது என்பதை வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்குறோம். இது தொடர்ந்து இந்த குழப்பங்கள் வந்து அப்துல் அஜீஸ் என்கின்ற ஒரு ஆட்சியாளர்கள் வந்த பிறகு தான் அது அமைதி அடைந்தது என்பதெல்லாம் வரலாற்று ரீதியான பதிவாக இருக்கிறது. எதுக்கு இதை நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், நன்மையும் தீமையும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழல் தான் உலக வரலாற்றில் இருந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்கு தான். அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு ஆளானார்கள். சஹாபாக்கள் மத்தியிலே பெரிய குழப்பங்கள் இருந்தது. பெரும்பாலான மக்கள் ரொம்ப அமைதியை நோக்கி சென்று விட்டார்கள். குழப்பத்தில் ஈடுபடாத மக்கள் ஈடுபட்ட மக்கள் சண்டையிட்டு கொண்டார்கள். இதெல்லாம் நம்ம வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆட்சியாளர்களுடைய அந்த மாறி மாறி வரக்கூடிய அந்த தன்மைக்கு உதாரணம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். ஜாலூத் என்கின்ற ஒரு கொடிய மன்னரை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், முஸ்லீம்களை அந்த நாட்டை விட்டே வெளியேற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தீமையை செய்தான் என்பதை நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். திருமறை குர்ஆனிலே இந்த செய்தி இருக்கிறது. ஜாலூத் அந்த மக்களை வெளியேற்றினான். வெளியேற்றிய மக்கள் அவர்களுடைய நபியிடம், அங்கே ஒரு நபி இருக்கிறார், அந்த நபியிடம் கேட்குறாங்க, நாங்கள் இப்படி வெளியேற்றப்பட்டு விட்டோமே, எங்களுக்கு போரிடுவதற்கு ஒரு தலைமையை நீங்கள் ஏற்படுத்த மாட்டீர்களா என்று அந்த நபியிடம் அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ அந்த தாலூத் அவர்கள் அந்த நபி சொல்கிறாரு, நான் தலைமையை ஏற்படுத்தினா, போரிடுவதற்கு தலைமை எடுத்துனா நீங்கள் பின்வாங்க மாட்டீர்களா என்று கேட்குறாங்க. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் நாங்கள் அங்கே விட்டுட்டு இப்படி அனாதையாக வேறு இடத்துல கிடக்கிறோமே, நாங்கள் பின்வாங்க மாட்டோம், உறுதியாக நிற்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவர்கள் தாலூத் என்கின்ற ஒருவரை பற்றி, இவர் தான் அல்லாஹ் உங்களுக்கு மன்னராக, அதாவது படை பிரிவினருக்கு மன்னராக நியமித்திருக்கிறான், இவரை பின்பற்றி நீங்கள் போருக்கு போங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர்களில் பெரும்பாலானவர்கள் பின்வாங்கினார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எப்படி பின்வாங்கினார்கள்? எங்களிடையே இவருக்கு ஒரு பெரிய பலமும் பெரிய ஒரு மதிப்பு இருந்த மாதிரி இல்லையே, இவரை போய் எங்களுக்கு நீங்கள் தலைவராக ஆக்கியிருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த மக்கள் அதிருப்தி பெற்றார்கள். அப்போ அந்த நபி சொன்னார், அல்லாஹ் புத்தி கூர்மையாலும் உடல் வலிமையாலும் இவருக்கு உதவி இருக்கிறான், இவர் தான் அவங்களுக்கு சரியான ஆளுன்னு சொல்லி அதை விலக்கி அவர் தலைமையில் நீங்கள் போய் ஜாலூத்துக்கு எதிராக போரிடுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். அந்த நபி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த படை போகும்போது சில கண்டிஷன்கள்லாம் போகப்படுகிறது. எந்த மாதிரியான கண்டிஷன், அவர்கள் அந்த கண்டிஷனை பின்பற்றினார்களா, இதெல்லாம் நீங்கள் திருமறை குர்ஆனை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சின்ன கூட்டமாகிட்டாங்க. அந்த நபியை உறுதிமொழி கொடுத்தவங்களை ஃபாலோ பண்ணவங்க ரொம்ப சின்ன கூட்டமாக ஆகிட்டாங்க. ஆனாலும் இந்த சின்ன கூட்டம் அல்லாஹ்வுடைய உதவியால் வெற்றி பெறும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அந்த ஜாலூத் என்பவனை எதிர்த்து போரிட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜாலூத்தை கொன்றார்கள். அது கொன்றதன் மூலமாக வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி என்கின்ற அந்த சிறப்பையும் வழங்கி அவர்களை மன்னர் மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்திலையும் ஆக்கிவிட்டான். இதெல்லாம் திருமறை குர்ஆனில் நம்ம படிக்கின்ற ஒரு செய்தி. நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், ஆட்சியாளர்கள் மாறி மாறி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய ஆட்சியாளர்கள், மக்களை அநியாயமாக நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் எப்போதும் இருந்திருக்கிறார்கள். நம்ம இப்போ புறப்பட்டுக்கிறோம். இப்போ இந்த சூழலை வச்சு நம்ம மிகப்பெரிய அளவில் புறப்பட்டுருக்கிறோமா இல்லையா? ஆனால் இது எப்பவும் காலங்காலமாக இருந்தாலும் அல்லாஹ் இறை நம்பிக்கைக்கும் அந்த உறுதிக்கும் வெற்றியளிக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினாலும் இது காலகாலமாக இருந்த ஒரு பிரச்சனை தான் என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எதுக்கு மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆட்சியாளர்கள் மோசமாக இருக்கும்போது நாட்டுடைய எல்லா விஷயங்களையுமே அது தலைகீழாக எதிராக நேர்மையான முறையில் இருக்காது.
மக்களுக்கு நன்மை தரும் விதத்தில் இருக்காது, மக்களுக்கு தொல்லை தந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆட்சியாளர்கள் சரியில்லை தானே. மக்களுடைய நலம் நாடும் விதமாக ஆட்சியாளர்கள் இல்லை என்று சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இதெல்லாம் சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அப்போ நம்ம காலத்தில் நம்ம குறைப்பட்டு கொள்ளக்கூடிய நிலையில் ஆட்சியாளர்கள் சரியில்லை என்பதனால் அமைப்புகளும் சரியில்லை என்பதை எளிதாக விளங்க முடிகிறது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு திருத்தத்தை அறிவிக்கிறது, வாக்காளர் திருத்தம், இன்டெக்ஷன், அந்த இது சொல்கிறாங்க, தீவிர அந்த திருத்தம்னு சொல்கிறாங்களா இல்லையா, வாக்காளருடைய தீவிர திருத்தம் அது நடந்து கொண்டு இருக்கிறது. 4ஆம் தேதி சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி இறுதி நாளை கொடுத்தாங்க. இப்போ ஒரு வாரம் நீட்டிச்சு 11ஆம் தேதி சப்மிட் பண்ணுங்க, முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இந்த கால நீட்டிப்பு கொடுக்குறாங்க. இந்த தீவிர திருத்தத்தை ரொம்ப பரபரப்பாக ஆக்கி குழப்பமான சூழ்நிலையில் மக்களை தள்ளக்கூடிய ஒரு நிலைமையை பார்த்தோம். அந்த ஃபார்மை ஒரு பெரிய படித்த அறிவாளிகள் கூட ஃபுல்லப் பண்ண முடியல என்று தானே சொன்னாங்க. இந்த உறவு முறைன்னு ஒன்று கேட்டாங்களே, யாருடைய உறவு முறை என்ன, ஏதாவது ஒரு தெளிவு இருக்குதா? எந்த தெளிவும் இல்லாத ஒரு நிலை. நீங்கள் ஒரு சிம் கார்டை வாங்க போனால் கூட ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு தெளிவான ஒரு பிக்சரை கொடுத்து உங்களுக்கென்று ஒரு நம்பரை வாங்கி கொள்ள முடியும். அந்த நம்பரை யாருமே தொடர்பு கொள்ள முடியாது. அப்படி தானே வாங்குறீங்க. நாட்டில் தனித்துவமான கணக்கெடுப்புக்கு பஞ்சமாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது தனித்துவமான கணக்கெடுப்பு தேவை என்று சொல்லி எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோமா இல்லையா, அனுபவிக்கிறோமா இல்லையா? சில பேர் அந்த பாமை பூர்த்தி செய்ய முடியாமல் அதை ஒப்படைக்காதவர்கள் கூட இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது இருந்தீர்கள் என்று சொன்னால் நம்ம கிளையை தொடர்பு கொண்டு அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி 11ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருங்க. ஏன்னு சொன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சாதாரண ஒரு கணக்கெடுப்பை கூட இப்போ ஒரு குடியுரிமைக்கு ஆதாரமாக ஆக்குகிறாங்க என்று சொன்னால் இப்போ நடக்கின்ற அந்த கணக்கெடுப்பை எப்போ எதற்கு ஆதாரமாக ஆக்குவான் என்று சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இதை அசால்ட்டாக கருதாமல் அதுக்குண்டான விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மற்ற மக்கள் இருங்க. அதை அதை ஒப்படைக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். செய்தி என்னன்னு சொன்னால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அமைப்பு ரீதியாக மக்களுக்கு உருவாக்குறாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு தலைவலியான ஒரு விஷயம். சாதாரணமாக யாருக்கும் தெரியாமல் முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆக்கி செயல்படுகிறார்கள். நீதித்துறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவில் நீதித்துறை எப்படி செயல்படுகிறது? உலக நாடுகள் காரி துப்புகிறது. நம்ம பாபர் மசூதியுடைய தீர்ப்புலேயே நம்ம பார்த்தோம். கட்ட பஞ்சாயத்துலேயும் கேடுகட்ட கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு என்று சொல்லி உலக நாடுகள்லாம் அதை காரி துப்பி இருந்தாலும் கூட இந்தியாவில் அதை மிகப்பெரிய வெற்றியாக அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நீதித்துறைகள் இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு விஷயங்களை, அதுவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு தவறான முடிவுகளை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் இந்த கார்த்திகை தீபம்னு சொல்லி ஒரு இந்துக்களுடைய பண்டிகை வந்துச்சு. அந்த பண்டிகையை ஒட்டி திருப்பரங்குன்றத்தில் ஒரு தர்கா இருக்கிறது. தர்கான்னு சொன்னால் இஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது. குறிப்பாக தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்கள் தர்காக்களை உடைக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த தர்காவை உடைக்கப்பட வேண்டிய தர்கா தான். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அங்கே நீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன நீதிக்கு கேள்வி எழுந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த தர்காவில் போய்தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம், தர்கா பக்கத்தில் போய் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி வேண்டுமென்றே எப்படி பாபர் மசூதி விஷயங்களை கையாண்டார்களோ அதே பாணியில் இந்த விஷயத்தையும் கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போனான்னு சொன்னால் நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பணும்? இந்த கோயிலுக்கும் இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், திருப்பதின்னு ஒரு கோயில் இருக்குது. இங்கே எவ்வளோ இந்துக்கள் இருக்கிறாங்க.
அங்கே என்ன செய்யணும்னு சொல்லி இந்த இந்துக்கள் போய் சொல்ல முடியுமா? நீங்கள் இதைத்தான் செய்யணும், இப்படி தான் செயல்படணும் அப்படி சொல்ல முடியுமா? அதை விடுங்க. ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமே எடுங்க, முகப்பேர் பள்ளிவாசல் இருக்குது, நம்மளாம் முஸ்லீம் தான். அங்கே போய் நீங்கள் இப்படி தான் செயல்படணும் நம்மளால் சொல்ல முடியுமா? யார் சொல்லணும்? அங்கே உள்ள நிர்வாகம் சொல்லணும். அந்த நிர்வாகம் தான் எல்லா முடிவையும் எடுக்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நிர்வாகங்கள் இருக்கிறது. அந்த நிர்வாகம்தான் அந்த முடிவை எடுப்பார்கள். அங்குள்ள நிர்வாகம் கரெக்டாக இருக்கிறாங்க. அந்த டீச்சர் என்று சொல்லக்கூடியவங்களாம் நாங்கள் இந்த இடத்துலலாம் செய்ய மாட்டோம், எங்களுக்குன்னு வேறு இடம் இருக்குது அங்கே தான் செய்வோம்னு சொல்லி அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தர்கா பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி யாரோ ஒருவர் பிஜேபியை சேர்ந்த ஒருவர் வழக்கு தொடர்கிறார். அப்போ இந்த வழக்கை நீதிபதி எப்படி அணுக வேண்டும், நீதிபதி அணுக வேண்டும்? இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கும் சம்மந்தப்பட்ட இடத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அங்கே நீங்கள் உறுப்பினராக இருக்கிறீங்களா, அங்கே நிர்வாகியாக இருக்கிறீங்களா, இந்த இடத்துக்கும் நீங்கள் என்ன வகையில் சம்மந்தப்பட்டவர்கள் என்று கேட்கணுமா இல்லையா? யாரோ போய் ஏதாவது ஒரு வழக்கு திறந்தால் அவங்க கேட்கணுமா இல்லையா? அது கேட்காம அக்செப்ட் பண்ணுறாங்க. அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துல தர்கா படக்கத்தில் இடத்துல பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லி அங்கே ஒரு நீதிபதி அதை அலோவ் பண்ணுறார். அப்போ சுவாமிநாதன் என்கிற நீதிபதி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நீதிபதியாக அவர் அறியப்படுகிறார். சரி, அவர் தான் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு, நம்ம மேல்முறையீடு செய்து அதை சரி செய்யலான்னு சொல்லி இங்கே வந்தேன்னு சொன்னால் சென்னை ஹைகோர்ட்டுடைய நீதிபதி என்ன சொல்கிறான்னு சொன்னால் கொஞ்ச நேரம் அது வழிபாடு நடத்துனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அப்போ என்ன விதைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் நீதிமன்றங்கள் நீதியை வழங்குவதற்கு பதிலாக மக்களிடம் தவறான ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன தவறான செய்தி? இப்போ இப்போ மசூதி இருக்குது, கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே ஒரு சிலையை வச்சு வழிபாடு நடத்துகிறோம், கொஞ்ச நேரம் தானே அலோவ் பண்ணுங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? சட்டம் உங்களுக்கு பிரச்சனை தானே நடக்கும். மசூதியை விடுங்க, கோயிலுக்குள்ளே நாங்கள் கிறிஸ்டின் ஒருத்தர் நாங்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? அப்போ நீதிபதி கேட்குறாரு, கொஞ்ச நேரம் அந்த வழிபாடு நடத்துவதனால என்ன பிரச்சனை வந்துட போகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்குறான்னு சொன்னால் அப்போ நீதிமன்றங்கள் எந்த விதமான மனநிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. இதுதான் இந்த பிரச்சனை தீராததுக்கு ஒரு காரணம். இது தீரவே தீராது, போய்கொண்டே இருக்கீங்க. அமைப்புகள் எல்லாம் அந்த காவி மயப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அநீதியை சரி காணக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். உரிமை சார்ந்த விஷயத்தை மறுக்கிறார்கள். யாருக்கு உரிமை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பதிலாக இது இப்படி நடந்தால் என்ன அப்படின்னு மனோ இச்சையின்படி தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்படி தான் எல்லா அமைப்புகளும் செயல்படுகின்றன. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு எதிராக, சிறுபான்மைகளுக்கு எதிராக அமைப்புகள் எல்லாமே இப்படித்தான் செயல்படக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக, தீய விஷயமாக, கெட்ட மனநிலையில் உள்ள ஒரு விஷயமாக, அத்துமீறக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக அடிப்படையில் இருப்பது தான் அது காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் முஸ்லீம்களுக்கு கட்டளை இருக்கிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வுக்காக உண்மையை நிலைநாட்டுபவராகவும் நீதிக்கு சாட்சியாளர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுங்கள். ஒரு சமுதாயத்துக்கு மேல் உள்ள வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம், நீதி செலுத்துங்கள். அது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ் அஞ்சுங்கள், நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன். இப்போ முஸ்லீம்களாகிய நமக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் நீதிக்கு கட்டுப்படுங்க, நீதியை செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஒரு சமுதாயத்துக்கு மேலே உள்ள ஒரு வெறுப்பு, அந்த சமுதாயம் உங்களுக்கு பிடிக்காது, அந்த ஆளை உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நீதி என்று வந்துவிட்டால் சரியாக செயல்படுங்கள், அதுதான் இறை அச்சத்துக்கு மிகவும் நெருக்கமானது என்று சொல்லி
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராக ஆகிவிடுங்கள். உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினருக்கோ எதிராக இருந்தாலும் அல்லாஹ்வே சாட்சியாளராகி நீதிக்கு நீங்கள் பொறுப்பாளராக சாட்சியாளராக ஆக்கிவிடுங்க. யாருக்காக சாட்சி சொல்கிறோரோ அவர் செல்வந்தாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அவ்விருவருக்கும் உதவ அல்லாஹ் தகுதியானவன். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம இப்படி தீர்ப்பு சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்களே, அப்படி தீர்ப்பு சொன்னால் இவங்க கஷ்டப்படுவாங்க, அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. அது அல்லாஹ் உதவுவான். பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு அல்லாஹ் உதவுவான். ஆனால் நீங்கள் நீதியாக தான் பேசணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கட்டளை இருக்கிறான். நீதி செலுத்துவதில் சுய விருப்பத்தை பின்பற்றாதீர்கள். நீங்கள் மாற்றி கூறினாலோ அல்லது சாட்சி கூற மறுத்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிபவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நீதியுடைய முக்கியத்துவத்தை முஸ்லீம்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இன்றைக்கி இந்தியாவில் மிக கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீதியோடு நடப்பது. அதுவும் முஸ்லீம்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எந்த இடத்துலையும் நீதி கிடைப்பதாக தெரியவில்லை. முஸ்லீம் என்று சொன்னாலே ஒரு பார்வை தான் பார்க்குறாங்க. மற்ற மதத்தினருக்கும் ஒரு பார்வை, முஸ்லீம்களுக்கு ஒரு பார்வை. நீதி கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம கஷ்டப்படுறோம். நமக்கு ஏன் நீதி கிடைக்க மாட்டேங்குது? அநியாயமாக நடக்கிறாங்களே. இந்த அநியாயக்காரர்களை விட்டும் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை நாட வேணும்லாம் நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். ஆட்சியாளர்கள் ஒழிக்க வேண்டாம் எல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். அதே நேரத்தில் நாம் நீதியாக நடக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய விஷயங்களில் நீதியாக நடப்பது என்பது ரொம்ப முக்கியம். வீடுகளில், சமுதாயங்களில், எல்லா இடங்களிலும் நீதியாக நடக்க வேண்டும். எப்படி நம்ம நீதியை எதிர்பார்க்கிறோமோ, அடுத்தவர்களுக்கு நீதியை ஏவுறோமோ, ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தவர்களுக்கு நீதியை நல்லா நடப்பா, கரெக்டாக நடப்பா, நீதியே நட, அநியாயமாக நடக்காத, இதை ஏவணும். ஏவுறதோடு நிற்கக்கூடாது. நாமளும் நீதியோடு நடக்க வேண்டும். நீதியோடு நடப்பது ரொம்ப முக்கியம். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு 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 அறிவுரையாக, முக்கியமான ஒரு அறிவுரையாக முஃமின்களுக்கு தருகிறான். அல்லாஹ் 2 மனிதர்களை எடுத்துக்காட்டாக சொல்கிறான். ஒருத்தன் தனது எஜமானனுக்கு எந்த நன்மையும் தரமாட்டான், ஊமையாக வேற இருக்கிறான். எஜமானனுக்கு எந்த நன்மையும் தரமாட்டான், சுமையாக இருக்கிறான். அவனுக்கு எங்கே அனுப்பினாலும் அவங்க நன்மையை கொண்டு வர மாட்டான். அவனும் நேரான பாதையில் இருந்தவாறு நீதியை ஏவுவனும் மற்றவனும் சமமாக ஆவானா? எல்லாம் கேட்குறான். இஸ்லாத்தில் எல்லாரும் சமமானவர்கள் தான். ஆனால் இங்கே என்ன குறிப்பிடப்படுகிறதுன்னு சொன்னால், எதுக்கும் உதவாதவனும் எல்லாத்தையும் சரியாக செய்கிறவனும் சமமானவனா என்று அல்லாஹ் அந்த நீதியை ரொம்ப ஒரு பொருத்தமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ மூமினாக இருக்கக்கூடியவர்கள் நீதியை ஏவுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஒருத்தர் மற்றவருக்கு நீதியாக நடங்க, உண்மையாக நடங்க. இப்போ உண்மையாக நடங்கன்னு சொன்னால் கிண்டல் பண்ணுறாங்க. அப்பாவி, எதுவும் தெரியாதவன், உண்மையாக நடக்க சொல்லி யாராவது சொல்லி பாருங்களேன். அப்பாவியா சமுதாயத்தில். ஏன்னா சமுதாயம் ஃபுல்லாக அநியாயம் நிறைந்து கிடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்கிறதுல நீயா நானா என்று சொல்லி போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்போ உண்மையை பேசுங்க, நன்மையை பேசுங்க, நல்லதே ஏவுங்க அப்படின்னு சொன்னால் அப்பாவிங்க என்கின்ற ஒரு இடத்துல நம்ம தள்ளுவார்கள். அதற்கெல்லாம் பயப்படக்கூடாது. அந்த அசிங்கத்துக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. நமக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நமது உறவினர்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, இதுதான் நீதி என்று நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த நீதியின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். அது மூமின்களுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை. இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் நீதிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது முஸ்லீம்களுக்கு என்று சொன்னால் நீதி கிடைக்கவே கிடைக்காது. அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி என்கின்ற அளவில் இந்த நீதி மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அப்போ மக்களுக்கு நீதியை ஏவக்கூடிய, நீதியாக நடக்கக்கூடிய, உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு தேவை என்பது நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அதை கட்டளையாக இருக்கிறான்.
அந்த நீதியின் பக்கம், உண்மையின் பக்கம் ஏவக்கூடிய மக்களாக, பின்பற்றக்கூடிய மக்களாக, நடக்கக்கூடிய மக்களாக. அதான் ரொம்ப முக்கியம். ஏவுறது கூட செஞ்சுருவோம், பின்பற்றக்கூட தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடக்கக்கூடிய அந்த நீதியின்படி நாம் நடக்கக்கூடியது ரொம்ப ஒரு சவாலான ஒரு காரியமாக நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி கிடையாது. அல்லாஹ் நம்மளை ஏமாற்ற மாட்டான். நீதியாக நடக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஒரு நன்மையை நமக்கு பதிவு செய்வான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய அந்த நீதியின் பக்கம் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக.